அனைவருக்கும் வணக்கம். புதன் மகாதசையினால் எப்பொழுது யோகம் கிடைக்கும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா ரெகுலரா நம்ம பாக்குற அப்பாயின்மெண்ட்ல புதன் மகாதசை நடப்பவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதாவது லக்னத்திற்கு யோகர் என்று பொதுவாக புதனை சொல்கிறீர்கள், அல்ல புதன் தசை அவயோகமா இருந்ததுன்றத வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. அதுபோல் லக்ன அவயோகர் என்று கூறி புதன் தசை யோக செய்யறத பார்க்க முடியுது அவங்களுடைய கேள்விகள்ல. அதற்காக தான் ஒரு பொதுவான வீடியோ இந்த நாம் சொல்லக்கூடிய கிரக தொடர்போடு உங்கள் ஜாதகத்தில் புதன் அமர்ந்து விட்டால் புதன் தசை யோகம் தான் பண்ணும். அது நீங்க மேஷ லக்னம் விருச்சக லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உபயத்திற்கு ஆகாதென்ற தனுசு மீனத்தில் பிறந்தாலும் சரி, இந்த புதன் இந்த தொடர்பில் இருக்குமாயின் கண்டிப்பா யோகம் செஞ்சே தீரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் எந்த ஒரு கிரகமும் தசை நடத்தும் பொழுது ஸ்தான பலத்தோடு இருந்தால்தான் அந்த கிரகம் தன் காரகத்தின் வாயிலாக ஆதிபத்தியத்தை எடுத்து வைக்கும். அந்த வகையில எந்த கிரகம் தசை நடத்தினாலும் தசைநாதன் ஸ்தான வலுவோட இருக்கணும், முதல் விதி. அப்படி இருந்து நாம் சொல்லக்கூடிய இந்த கிரக தொடர்பில் உங்கள் லக்னத்திற்கு புதன் இருப்பாராயின் புதனுடைய காரகங்களின் வழியாக அந்த ஆதிபத்திய பலனை சிறப்பாக செய்துவிட்டு செல்வார். அந்த 17 வருடங்கள்ல புதனுடைய முக்கியமான காரகங்கள்ல புத்தி காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரகம். ஜாதகருக்கு சமயோஜித புத்தி எதை எப்பொழுது எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பதை புதன் கொடுக்கிறார். அதுபோல் புதன் ஒருவர் தான் கணிதத்தை சிறந்து விளங்கக்கூடிய அறிவை கொடுக்கிறார். டெக்னாலஜி சம்பந்தமான கணினி சம்பந்தமான துறைகள்ல ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதுபோல சேமிப்பு துறைகள்ல ஒரு நிறைய பினான்ஸ் செக்டர்கள்ல புதன் பகவான் தான் வலுவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எழுத்துக்கள், கற்பனைகள், ஓவியங்கள், கவிதைகள் என்னெல்லாம் நீங்க பேனாவை பிடிச்சி செய்வீங்களோ எல்லாமே புதனுடைய ஆதிபத்தியத்துல வந்துருது. ரொம்ப முக்கியமாக தொழில்துறையில் ரொம்ப முக்கியமான கிரகம் புதன். அப்போ புதன் காரகத்துல வெளிப்படும். அதாவது பிசினஸ்ல ஒரு கமிஷன் வரக்கூடியது, ட்ரேட் பண்றது, வியூகத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் புதனுடைய கட்டுப்பாடு. இவ்வளவு முக்கிய காரகங்கள் புதனுக்கு உண்டு. புதன் ஸ்தான பலத்தோடு நாம் சொல்லக்கூடிய கிரக தொடர்பில் இருந்தால் இந்த காரகத்தின் வாயிலாக ஆதிபத்தியத்தை செயல்படுத்தி புதன் தசை 17 வருடத்துல உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவார். புதன் தசை 17 வருடத்துல மிகப்பெரிய நிலபலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்தணும். ஷார்ட்டா சொல்லணும்னா, எங்கு சாதுரியம் தேவையோ, எங்கு புத்தி கூர்மைகள் தேவையோ அங்கெல்லாம் புதன் செயல்படுகிறார். அந்த துறைகள்லாம் தீர்வை புதனால் தான் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட புதன் எல்லா லக்னத்திற்கும் யோகம் செய்வார், எல்லா லக்னத்திற்கும் அவயோகம் செய்வார். அந்த விதிகள்ல இந்த பதிவு முழுக்க 12 லக்னத்திற்கும் யோக நிலையின் அடிப்படையில தான். முதல்ல ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்கிறீங்கன்னா பிறந்ததுமே இந்த புதன் தசை வந்துடும். சனி மகானுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா 2வது தசையாக வந்துவிடும். குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தா 3, ராகுவோட நட்சத்திரம் இருந்தா 4வது தசையாக வரும். பெரும்பாலும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க, ராகுனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சரியான வாலிப வயதுகளிலோ அல்லது அதன் பிறகு ஒரு அனுபவத்தின் பேரில் புதன் தசையை கையாள்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தும். இந்த 4 நட்சத்திரத்துல செவ்வாயில பிறந்திருக்கணும், ராகுல பிறந்திருக்கணும், குரு, சனி, இந்த 4ல பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் புதன் தசையானது ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய வயதுகள்ல வந்துடும். அவர்களுக்கெல்லாம் அந்த சாமர்த்திய திறன்கள் வெளிப்படும். யோகமா இருக்கும் பொழுது நல்ல படிப்பா இருக்கட்டும், நல்ல பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸா இருக்கட்டும், நல்ல ஒரு குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில எல்லாம் ஜாதகர் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு திறமையான நபராகவும் ஜாதகரை வளவர செய்யும். அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு முழு அவயோகர் 3 6ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். இந்த புதனோடு குரு தொடர்பு கொள்ளலாம். எப்பெல்லாம் அவயோகரா வரோ அப்பெல்லாம் புதனுக்கு ஸ்தான பலம் குறைந்து, சுத்தமா ஸ்தான பலம் இல்லாம இருக்கக்கூடாது, குறைந்த ஸ்தான பலத்தோடு குரு தொடர்புல இருக்கிறார். நல்ல ஒரு விசேஷமான அமைப்பு. சூரியனோட தொடர்புல இருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு யோகம் தான், அவயோகமே கிடையாது. குரு சூரிய தொடர்போடு புதன் இருக்குமாயின் மேஷ லக்னத்திற்கு யோகம் தான். புதன் தசை 17 நன்மையை செய்யும். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2 5க்கு அதிபதியாக வந்து விடுகிறார். இந்த புதனோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது. சுக்கிர தொடர்புகளும் யோகத்தை கொடுக்கிறது. குறிப்பாக ரிஷப லக்னத்திற்கு சனி முதன்மையாக தொடர்பில் யோகம் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடி நிலைகள்ல புதனோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல் நீங்கள் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. புதன் தசை லக்னாதிபதி 4க்கு அதிபதி, யோகம் பண்ணணும். புதன் தனித்தே இருக்கிறார் அல்லது வேறு கிரக வலு இறந்திருந்தார்னா யோகம் இல்லை. இந்த புதனோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது, சனி தொடர்பு கொள்வது, குரு பார்வை யோகம் செய்கிறது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 3 12க்கு அதிபதி, ஓரளவுக்கு காரகத்துல அவயோக கிரகமா முரண்பட்ட நிலையில வராது. இப்போ புதன் தசை கடக லக்னத்திற்கு யோகம் செய்யணும்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்துல குருவோட தொடர்பை வலுவாக பெற்றே இருக்க வேண்டும், சூரியனுடைய தொடர்பை பெற்று இருக்கணும். இந்நிலையில இருக்கும்பொழுது புதன் தசை யோகம். சிம்மத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. புதன் தசை யோகம் செய்யணும். 2 லாபத்திற்கு ஆதிபத்தியம் புதன் தான். நிறைய சிம்ம லக்னத்துல போறவங்களுக்கு புதன் வலுத்துருச்சுன்னா திருமணம் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும்.
குடும்ப லேட்டா தான் அமையும். அதற்கு காரணம் தனித்த புதன் எழுப்பது. ஆனால் இந்த புதனோடு குரு கடாட்சம் இருக்கிறது, குருவுடைய தொடர்பு அதிகமாக வலுவா இருக்கிறது, கண்டிப்பா திருமணம் நல்ல நிலையில நிகழ்கிறது. சனி மகானுடைய தொடர்பும் சிம்மத்திற்கு சனி புதன்ல புதன் தசை நன்மை பண்ணுகிறது. அதுபோல் நீங்கள் கன்னியில பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதி ஜீவனமான 10க்கு அதிபதியாக வந்து விடுகிறார். இந்த புதனோடு சுக்கிர சனி தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. துலாம் லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க, புதன் தசை ஒரு 17 வருடம், லக்னத்திற்கு 12க்கு அதிபதி பாக்கியாதிபதியா வந்துடுறார். யோகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அமைவு. இந்த புதன் மகானோடு சனி தொடர்பு கொள்வது பெரும் யோகத்தை கொடுக்கிறது. இந்த புதனோடு சுக்கிர தொடர்பு யோக பலனை கொடுக்கிறது. அதுபோல செவ்வாயுடைய பார்வை இங்கு பார்ட்னரால் ஆதாயத்தை கொடுத்து விடுகிறது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயக கிரகம், 8க்கு லாபத்திற்கு ஆதிபத்திய கிரகம், புதன் தசை யோகம் பண்ணணும், புதன் தசை பெரும் அதிர்ஷ்டம் கொடுக்கணும். குருவோட தொடர்பு சூரியனுடைய தொடர்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். குரு சூரிய தொடர்புகள் விருச்சகத்திற்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தருகிறது. தனுஷில பிறந்திருக்கிறீங்க, உபயாதிபதி 7 10க்கு அதிபதி, உபயத்திற்கு உபயம் அவயோக அமைவுகள்ல அவயோகம் இல்லாம யோகம் பண்ணணும். தனுஷ லக்னத்துல கண்டிப்பா சனி மகானுடைய தொடர்பு புதனுக்கு இருப்பது முதன்மையான யோக பலனை செய்கிறது. சூரியனுடைய தொடர்பு அடுத்த யோகத்தை செய்கிறது. குரு பார்வை யோகத்தை செய்கிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு 6 9க்கு அதிபதி, ரோகத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியா வரார். இந்த புதனோடு சனி தொடர்பு கொள்வது, இந்த புதனோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது யோகம். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5 8க்கு அதிபத்தியமாக வருகிறார். 5 8க்கு அதிபதியான புதனோடு சனி பகவான் தொடர்பு கொண்டிருப்பது யோகம் கொடுக்கிறது. புதனுக்கு குருவனுடைய பார்வை யோக பலனை செய்து கொடுக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சூரிய தொடர்புகளும் யோகத்தை தருகிறது கும்ப லக்னத்திற்கு. நீங்கள் பிறந்தது மீன லக்னம், புதன் தசை யோகம் செய்யணும், புதன் தசையில நல்ல பலன் கிடைக்கணும். 4 7க்கு அதிபதியாக வருகிறார். இந்த புதனோடு சனி மகான் தொடர்பு கொண்டிருப்பது, சூரியன் தொடர்பு கொண்டிருப்பது, குருவார்வையில் இருப்பது புதன் தசையை யோகம் செய்கிறது, யோகம் பண்ண வைக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். நீங்கள் லக்னத்திற்கு அவயோகமா மறைபாவங்கள்ல இந்த புதன் நிகழ்ந்தா வெளிநாடு தூரதேசத்துல இருப்பீங்க, நேரடியா நிகழ்துன்னா நீங்கள் பூர்வீகத்தில் இருப்பீங்க. இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுது ஆதிபத்தியங்களை அங்கே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை உண்டு. மேல சொன்ன இந்த கிரக தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமாயின் கண்டிப்பாக புதன் தசை உங்களுக்கு யோக பலனையே செய்யும் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.